ஹலோ ஆல், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 4 வீடியோ ரிசீவர் சைஸிங். ஸோ பார்ட் 1ல் பார்த்தோம்னா நம்ம கம்ப்ரஸர் ஆஃப்டர் கூலர் சைஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம் ஏர்லேருந்து. அந்த தேர்ட் வீடியோ பார்த்தோம்னா என்ன டைப் ஆஃப் ட்ரையர் நம்ம செலெக்ஷன் பார்த்துருப்போம், ட்ரையர் சைஸிங். அண்டு இந்த ஃபோர்த் வீடியோவில் பார்த்தோம்னா ரிசீவர் சைஸிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிசீவர் சைஸிங்கில் வந்து ஃப்ளோ டயக்ராம் எப்படின்னா, இப்போ ஆஃப்டர் கூலர்லேருந்து ஏர் வருது, மாய்ஸ்சர் செப்பரேட்டர்லேருந்து மாய்ஸ்சர் ரிமூவ் ஆகுது, தென் எக்ஸஸ் மாய்ஸ்சர் வந்து வெட்டர் ரிசீவர்லேருந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. பட் இது வந்து எந்த ஒரு மெக்கானிசம் கிடையாது இதுக்குள்ள. பட் இது எப்படி சிம்பிளாக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து கொடுக்குற இன்லெட் பார்த்தோம் அப்படின்னா வெட்டர் ரிசீவர் பாட்டமில் கொடுக்கணும். ஸோ இந்த பாட்டம் நாசில் கொடுக்கும்போது பார்த்தோம்னா பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் வந்து சம் வெயிட்டட் மாலிகூல்ஸ் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து கீழே வந்து செட்டில் ஆகும். ஸோ அந்த செட்டில் ஆகிற வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் வால் யூஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்கிற வெயிட் கம்மியாக இருக்கிற ஏர் பார்த்தோம் அப்படின்னோம்னா நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்க நாசில் வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரையர் கொடுப்போம். அஸ் யூசுவல் யூ நோ த ஃப்ளோ. பட் நம்ம இங்கே பார்க்க போகிறோம்னா வெட் ரிசீவர் அண்ட் ட்ரை ரிசீவர் சைஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெட் ரிசீவர் அப்படிங்கிறது சில கம்ப்ரஸர் மேனுஃபேக்சர் வந்து இன்பில்ட்டாகவே கொடுப்பாங்க. சில இதில் வந்து வெட் ரிசீவர் இருக்காது. நம்ம வந்து வெட் ரிசீவர் இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து வெண்டாட்டு டிஸ்கஸ் பண்ணிங்க. வெட் ரிசீவர் கொடுக்குறாங்கன்னா ஓகே இனஃப், நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெட் ரிசீவர் சைஸிங்க்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ் பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் வெண்டார் ஆர் யுவர் ஓன் கால்குலேஷன். ஓகேவா? ஸோ ட்ரையர் ரிசீவர் வந்து கண்டிப்பாக நம்ம சைடு தான் நம்ம இன்கார்பரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுதான் பிளான்ட்டுக்கு கொடுக்குற சப்ளையர். ஸோ இந்த ரிசீவர் பேஸ்டுலாம் கம்ப்ரஸர் ஷட் ஆன், ஐ மீன் சுவிச் ஆன் சுவிச் ஆஃப் ஆகும். ஸோ ட்ரையர் ரிசீவர் தான் வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம கால்குலேஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஒரு ட்ரையர் ரிசீவரை நம்ம சைஸிங் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் லிமிட் தெரியணும். அதாவது கம்ப்ரஸர் வந்து எந்த ப்ரெஷர் லிமிட்டில் வந்து ஆஃப் ஆகணும் அண்ட் எந்த ப்ரெஷர் லிமிட்டில் வந்து ஆன் ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு தெரியணும். இப்போ ஓகேவா? ஸோ அது நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு லைன் ப்ரெஷர் எவ்வளோன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே லைன் ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் 6.6 தான் எனக்கு ஃபைனல் இன்லெட் ட்ரையர் இன்லெட் ப்ரெஷரு. பட் இதில் வந்து நிறையா லாஸஸ் இருக்கும். ட்ரையர் இன்லெட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையரோட இன்லெட் ப்ரெஷர் இதுதான். பட் அவுட்லெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபில்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டரோடைய ப்ரெஷர் ட்ராப் வந்து ஐ திங்க் 0.1. ஸோ அதுக்கடுத்து இங்கே ஒரு பைப்பிங் இருக்குது. அதுக்கடுத்து ரிசீவர் இருக்குது. ரிசீவருக்கு அடுத்து ஒரு வால்வு அண்ட் ஒரு என்ஆர்வி அண்ட் வந்து ஒரு ப்ரெஷர் ரெகுலேஷன் ரெகுலேட்டர் இருக்குது. அதுக்கடுத்து தான் நமக்கு மெயின் ஹெட்டர் பைப்பே வருது. ஸோ இப்போது இந்த அளவுக்கு நமக்கு இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம இந்த காம்போனன்ட்ல நடக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் லாஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னோம்னா நான் அப்ராக்சிமேட்டாக போடுறேன், அவ்வளோதான். இது வந்து எக்ஸாக்ட் கால்குலேஷன் கிடையாது. இப்போ வந்து 6.6 வந்து ட்ரையரோட அவுட்லெட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரையரோட அவுட்லெட்டில் வரக்கூடியது. ஓகே, இன்லெட் வந்து 6.6னா ஓகே, அவுட்லெட்டில் வந்து கொஞ்சம் 6.4 வச்சுக்கிறேன். ஸோ ஒரு 0.2 பார் வந்து அதில் லாஸ் ஆகும்னு வச்சுக்கோம். ஸோ அவுட்லெட்டில் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் ஃபில்டரோடைய ப்ரெஷர் ட்ராப்பை நம்ம மைனஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து வால்வு அண்டு என்ஆர்வி இதெல்லாம் சேர்த்து ஒரு 0.5 பார் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஓவரால் வந்து 5.8 பார் தான் நமக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்குது அவுட்லெட்டில். ஸோ இந்த லைன் ப்ரெஷர் நமக்கு 5.8 தான் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சிஸ்டம் ப்ரெஷர் வந்து 5.8 தான் கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸோ 5.8 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பைப்பிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ட்ரையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா 5.8 தான் நமக்கு லைன் ப்ரெஷரே. ஓகேவா? அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ரிசீவரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் 5.8 அளவு நம்ம விச் மீன்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ 5.8 அப்படின்னா நம்மளுடைய செட் ப்ரெஷர் எல்லாமே அதுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிளான்ட்டுக்கு வந்து கண்டினியூஸாக 5 பார் ப்ரெஷர் தேவைப்படுது வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து 5 பார் தேவைப்படுது. ஸோ அப்போது நான் எப்படி லோவர் லிமிட் செட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5.1 செட் பண்ணணும். 5.1 செட் பண்ணால் தான் 5.1 ரீச் ஆனோடனே கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகும். தென் அப்பர் லிமிட் பார்த்தோம்னா ஒரு 5.5 செட் பண்ணிக்கலாம். ஸோ 5.5 ரீச் ஆனோடனே கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த 0.4 அலோவபிள் ப்ரெஷர் ட்ராப்குள்ளேயே தான் நமக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஸோ அப்படி ஆன் ஆஃப் ஆகும்போது நமக்கு வந்து 5 பார் கண்டினியூஸாக பிளான்ட்டு கிடைக்கும். ஓகேவா? எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பட் இதில் வந்து இன்னொரு இது என்னன்னு பார்த்தோம்னா ப்ராப்ளம் என்னன்னா இங்கே வந்து பஃபர் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பஃபர் டைம் வந்து எவ்வளோக்குள்ளவு நம்ம இந்த பஃபர் டைமும் ப்ரெஷர் ட்ராப்பும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடு. இப்போ பஃபர் டைம் 10 செகண்ட்ஸ் நான் போட்டேன் அப்படின்னா ரிசீவர் சைஸ் பாருங்க
58 KL வருது, விச் மீன்ஸ் 58,000 லிட்டர்ஸ் வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 5.1ல இருந்து 5.5 விச் மீன்ஸ் 5.5ல இருந்து 5.1 ப்ரெஷர் ட்ராப் ஆகிறதுக்கு நாம கொடுத்துருக்கக்கூடிய டைம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த 10 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் கம்ப்ரஸர் வந்து ஐடியில் இருக்கும், விச் மீன்ஸ் கம்ப்ரஸர் ரன்னிங்ல இருக்காது. ஸோ இந்த 10 செகண்ட்ஸ் இதானோடனே கம்ப்ரஸர் வந்து அகைன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் சைக்கிள். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு இனஃபான்னு போதுமா அப்படின்ட்டு நீங்கள் பிளான்ட்ல வந்து கேட்டுக்கோங்க உங்கள் மேனேஜர் ஆப்ரேட்டர்கிட்ட. சாரி, நான் வெட் ரிசீவரில் டைப் பண்ணிட்டேன். ஓகே, ரெண்டுமே சேம் தான். ஓகே, வெட் ரிசீவர் சைஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ட்ரையர் ரிசீவர் வந்து நம்ம பார்த்தாச்சு, ஃபைனல் ரிசீவர். பட் இன்டர்மீடியட்டில் ஒரு பிஃபோர் ட்ரையருக்கு வந்து ஒரு வெட் ரிசீவர் நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். பட் இதோட சைஸிங் எப்படி பார்க்குறதுன்னா, ஸோ இதோட ஃப்ளோ ரேட் வந்து சேம் தான், நம்மளுடைய 5000 CFM தான், அதை லிட்டர் per செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இதுலேயுமே வந்து ஒரு கட் இன் ப்ரெஷர் கட் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது. பட் இந்த கட் இன் ப்ரெஷர் கட் ஆஃப் ப்ரெஷர் வந்து கம்ப்ரஸரோட ரிலேட்டட் கிடையாது. ஸோ அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆஃப் ஆகிறது வந்து ஒன்லி இந்த ஃபைனல் ஸ்டோரேஜ் ட்ரையர்ஸ் தான், ட்ரை ரிசீவர்ஸ் தான் இதாகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் நடக்கும். ஸோ இந்த வெட் ரிசீவர் வச்சு ஆன் ஆஃப் நடக்காது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா, நான் இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து 5.1 to 5 கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ இதுல இருந்து ஏர் வந்து எனக்கு சப்ளை ஆகணும்னா நான் இங்கே வந்து ஒரு 5.5 மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ 5.8 to மேக்ஸிமம் ப்ரெஷர் 5.5 to 5.8. ஓகேவா? என்னுடைய அளவுல் ப்ரெஷர் பார்த்தோம்னா 0.3 இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதோட ரிசீவர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 78 KL வருது. ஓகே, 78 KLனா 58 KL வந்து ஸ்டோரேஜ் விச் மீன்ஸ் ட்ரையர் ரிசீவர், 78 KL வந்து வெட்டர் ரிசீவர். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து என்னுடைய ப்ரெஷர் ட்ராப் வந்து 5.5ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5.5ல இருந்து ஃபர்ஸ்ட் 5.4 அண்ட் 5.3 இந்த மாதிரி நடக்கும். இது வந்து என்னோட ட்ரையர் வச்சுக்கோங்க, ட்ரையர். ஸோ இந்த சைடு வெட்டியர். ஸோ வெட்டியர் ரிசீவரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, வெட்டியர் ரிசீவரோட ப்ரெஷர் ட்ராப் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் அளவு லிமிட் வந்து 5.8. ஸோ இங்கே வந்து 5.8 இருக்குது, 5.8. ஸோ 5.6. பட் இந்த மாதிரி சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த ரிசீவர் ட்ரையர் ரிசீவர்ல வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகும்போது அதை காம்பன்சேட் பண்ணும், ஒரு பேக்கப் மாதிரி செயல்படும் வெட் ரிசீவர். ஸோ இதுல இருந்து ஏர் வந்து அகைன் அந்த ட்ரையர் ரிசீவர் வந்து ஃபில் பண்ணும். நான் டிராயிங்ல காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ whenever the pressure drop happens here, ட்ரையர் ரிசீவ் ஆகும்போது இந்த வெட் ரிசீவர் வந்து இங்க இருந்து பேக்கப்பா ஏர் வந்து சப்ளை பண்ணும். ஸோ இப்போ என்ன நடக்கும், இதில் வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட். தென் இதில் இருக்க ஏரும் நமக்கு வந்து அலோவல் ப்ரெஷர் ட்ராப் கால்குலேஷன் போட்டதில் நம்ம வந்து 10 செகண்ட்ஸ்க்கு டிசைன் பண்ணிக்கிறதால 78 KL இருக்குது. ஸோ 10 + 10 ஓவராலாக 20 செகண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு கண்டினியூஸாக இந்த 5 bar ப்ரெஷர் வந்து நம்ம பிளான்ட்ல வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாம் வித்தவுட் கம்ப்ரஸர் வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் சைக்கிள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஓகேவா அப்படின்னு உங்கள் பிளான்ட்ல வந்து நீங்கள் லைக் உங்களுடைய மேனேஜராக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய டிசைன் டீமாக இருக்கட்டும், ப்ராசஸ் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் வந்து ரிசீவர் சைசிங். ஸோ இதை நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு ரிசீவர் சைசிங் வந்து இவ்வளோ தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பைப் சைசிங் எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சின்ன வீடியோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.